ஆமாயா இப்படி கேக்குறையே பாடா போன வகுப்புக்கு என்னடி திங்குற இந்த வகுப்புக்கா அம்மா நான் எப்படி பிறந்தவள் என் பிறப்பின் ரகசியம் என்ன நான் எதுல பிறந்தேன் எங்க சாமி பிறந்தேன் ஒரு தெய்வலோகத்து பிண்டமா இல்ல இந்த பூலோகத்து பிண்டமா ஏய் சொல்லு சாமி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறந்தவளா நான் எப்படி பிறந்தேன் எப்படி இடத்த காமிக்கிட்டுமா காட்டு சாமி எப்படி இருக்குன்ற பாக்குறேன் அதுக்கு வா எங்க சாட்சி எடுத்து கிளம்புறேன் அந்தாண்ட போய் படுக்கிறியா?
அம்மா அம்மா நான் எப்படி பிறந்தவள்? ஆமாங்க. அன்று ஒரு நாளையிலே ஆ. தேவாதி தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து தேவாமிர்தம் கிடைத்தார்கள். ஓ, தேவ அமிர்தம் கிடைத்தார். ஆமாடி. சரிங்க. எதற்காக? என்ன காரணம்? 4 விதமான நோய் அணுகக்கூடாது என்று சொல்லி. ஆ. என்னென்ன நோய்? என்னென்ன? நரை, பிறை, பிணி, மூப்பு சரிங்க. என்று சொல்லக்கூடிய 4 விதமான நோய் அணுகக்கூடாது என்று சொல்லி ஆ. தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து தேவாமிர்தம் கிடைத்தார்கள். சரி. அம்மா ஆயா. நரை என்றால் என்ன? என்ன? எந்த ஒரு ஆணுக்கும் தலைமுடி நரைக்கவே கூடாது என்று சொல்லி. அடாடாடாடா, எந்த வயசுலயும் நரைக்கவே கூடாது. ஆமாடி. சரிங்க. பிறை என்றால் என்ன? ஆ. ஆமாம்மா. ஓய். பிறை என்றால் என்ன? என்ன? வயசான கண்ணு மங்கரா தெரியுது பாரு. சரி. அந்த நோய் அணுகக்கூடாது என்று சொல்லி. அட, கண் பார்வை என்றும் தெளிவாக இருக்க வேண்டும். ஆமாடி. ஆ. மூப்பு என்றால் என்ன? என்ன? அதாவது ஆ. எந்த ஒரு ஆணவனுக்கும் முதுமை ஆகக்கூடாது. நோயை அணுகக்கூடாது. சரிங்க. பிணி என்றால் என்ன? ஆ, பின்ன நோயா? அம்மா. ஆ. அதாவது சரி. அந்த தேவாமிர்தத்தில் எந்த வயதுல சாப்பிடுறோமோ ஆ. அதே இளம் வயதிலேயே இருப்போமா. சரிங்க. அம்மா ஓய். அப்படி என்று சொல்லிக்கொண்டு 4 விதமான நோய் அணுகக்கூடாது என்று சொல்லி ஆ. தேவாதி தேவரெல்லாம் ஒருபுறமும் சரிங்க. அந்த அசுரக்கூட்டமெல்லாம் மறுபுறமும் மறுபுறமும் ஒன்றாக சேர்ந்து தேவாமிர்தம் கிடைத்தார்கள். சரிங்க. எப்படி? எப்படி? பார்க்கலே ஒரு பாண்டமாகவும் ஆ. மந்திரகிரி மலை ஒரு மத்தாகவும் ஆ. ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ப்பத்தை ஆ. கயிறாக பூட்டி ஊட்டி. ஒன்றாக சேர்ந்து தேவாமிர்தம் கிடைத்தார்கள். சரிங்க. கடைய 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 கடைய. அந்த தேவாமிர்தத்தில் அடி. முதலாக மூதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வம் பிறந்தது. அழகா மூதேவி. சரி ஐயா. இரண்டாவதாக ஆ. ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வம் பிறந்தது. சரி. மூன்றாவதாக ஆ. அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஆ. ஆதி மகாலட்சுமி நான் பிறந்தேன். சரிங்க. நான் மட்டுமா பிறந்தேன். பிறந்து. உனக்கு கல்விக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதி பிறந்தன. சரிங்க. கலைவாணி சரஸ்வதி மட்டுமா பிறந்தது. ஆ. அந்த தேவாமிர்தத்தில் ஓய். 60,000 சத்த கன்னிகள் பிறந்தார்கள். அடாடாடாடா, செத்தங்க நீங்க அறுபது. ஆமாடி. சரிங்க. அது மட்டுமா பிறந்தது. ஆ. ஒன்னும் பாரிஜாத மலர், பூச்சக்கர கொடை, ம். 32 தங்க சிம்மாசனம் சரிங்க. என்று சொல்லக்கொண்ட ஆ. 7 நாட்டிய பெண்கள் பிறந்தார்கள். சரிங்க. ரம்பை, ஊர்வசி, ரதி, ரதிதேவி, சுலோசனை, விசித்திரை என்று சொல்லக்கூடிய ஆ. 7 நாட்டிய பெண்கள் பிறந்தன. சரிங்க. அப்படி பிறந்திருந்தாலும் பிறந்து. அம்மா ஓய். எனக்கோ காலகட்டத்துல திருமணமாகி விட்டது. அடே சண்டாள. நான் யாரையும் திருமணம் செய்தேன். யாரு? ஓய். இல்ல, அப்படியே சொல்லு. ஆ. ஆமாம்மா. ஓய். உன்னும் வைகுண்டத்தை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய சரி. கோபாலன், சின்ன கண்ணன், வெள்ளி உண்டவன், ஏழுமணியான், வெங்கடரமணான் ஆ. என்று சொல்லக்கொண்ட ஸ்ரீமந்த நாராயணனை நான் திருமணம் செய்தேன் அம்மா. திருமாலா? திருமாலு தான் உன்னை காணன்னு பின்னாடி சொட்டக்காடா தான் வீட்டுக்கு. ஆமா. ஏழே தண்ணிக்கு வர மாட்டேன். வாய்க்கு அள்ளி போலாம். திருமாலு. மன்னவா, நந்தவனம் சென்று மல்லிகை முல்லிகை கோபி இருவாச்சி என்று சொல்லக்கூடிய வாசனாதி பொருட்களெல்லாம் பறித்து வந்து மண்ணினால் உங்கள் பாதத்தை கல்வி என் பட்ட ஆடையால் துடைத்து உன் மனிதப்பட்ட ஆதி மகாலட்சுமி உன் பாதத்தை பணிந்தேன் சுவாமி. என்னை கண்ணா புலந்தாமா என்று என்னை எதற்காக தோற்றம் செய்தீர்கள்? அப்படி கேளு. நான் மட்டுமா செஞ்சேன்? இன்னும் இந்திரன், இந்திர மண்டாட்டி, என்னடி மனைவி, உன் தங்கச்சி எல்லாமே தாயா. ஏப்பா, என்னை தோற்றம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு என்ன இருக்கிறது? அது ஏன் கேக்குற? ஏப்பா, ஏய், இங்க வா. பொண்டாட்டி. இதென்ன? பேசாதீங்க. மைத்துனா, மச்சான், எதற்காக என்னை தோற்றம் செய்தீர்கள்? உங்களுக்கு என்ன இருக்க வந்தது? அது ஏன் கேக்குற? ஏன்?
ரத்னாவளி கோட்டை ஆண்டு வரக்கூடிய வரக்கூடிய பாதாளசுரன். அண்ணா எல்லாரும் அமைதியே தங்கா மைத்ரா, ஏனம்மா ரத்னாவளி கோட்டை ஆண்டு வரக்கூடிய சரி. பாதாளசுரன் என்கிட்ட வந்து வரம் கேட்டான். என்ன வரம் கேட்டான்? என்ன பெண்ணுடைய ஓனி வழியா பிறந்த குழந்தை எந்த குழந்தையும் என்ன கொல்லக்கூடாது அப்படின்னு வரம் கேட்டான். நான் என்ன பத்தி தெரியாதா, கஞ்சா பாத்திரத்தினால சரி அப்படியே தரணும்னு சொல்லிட்டேன். அந்த வரத்தின் வாங்கி பாதாளசுரன் சகல தேவனை சிறைப்பிடித்து அவர் ரத்னாவளி கோட்டை கொண்டு போயிட்டான். நீயும் கஞ்சா போதை முடிச்சு கம்முன்னு இருக்கிறதில்ல. ஏப்பா நீங்க என்ன வர கேட்டாலும் அப்படியே கொடுத்துடுற. நீ தான் சொன்ன யார் வந்து எந்த வரத்தை கேட்டாலும் கொடுன்னு. அப்படியா? அப்படியே கொடுத்துட்டேன். அந்த வரத்தை வாங்கி சகல தேவனை சிறைப்பிடித்து தேவரை சிறைப்பிடித்து விட்டார். ரத்னாவளி கோட்டை கொண்டு போயிட்டான். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? பொய்யான உருவத்தை விட்டுட்டு மெய்யான உருவத்துல பாருடா எல்லாமே வந்து அதனால அவனை கொல்றதுக்கு என்ன வழி அதை சொல்லு. நான் வரம் கொடுத்தவன் என்ன விட்டு அவ்வளோ தேவர்களை மீண்டும் விடுதலை செய்ய வேண்டும். ஆமா. அதுக்கு என்ன வழி? இதோ இமயமலை சாரலிலே சம்புக மகாமேகராகப்பட்டவர் மும்மூர்த்தி தேவர்களை வரையும் ஒன்றாக காண வேண்டும் என்று பலாயிரம் ஆண்டுகளாக தவம் செய்து கொண்டிருக்கிறார். யார் சம்பிகேசன்? ஆமா. சரி. இப்பொழுது இமயமலை சாரல் சென்று அந்த சம்புகேச மகாமேகரை மொழியிட்டால் அவர் நமக்கு வேண்டிய உபாயத்தை செய்வார். நடந்த விஷயத்தை சொன்னா ஆமா. அவரால் எனக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்கும். விமோசனம் கிடைக்கும். ஆமா. அப்படியே வாங்க போலாம். புறப்படு போகலாம். புறப்படு. போகலாம். அரங்கே அதாவது இந்த இமயமலை சாரலிலே மும்மூர்த்தி தேவர்களை ஒருமுகமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் யாகமாகப்பட்டதை செய்ய வேண்டும். இன்றைய தினம் யாகம் செய்ய வேண்டும். யாகத்திலே வருவோம். ஓம் நமச்சிவாய நமகே. சம்பிகேசனே சுவாமி சம்பவத்தை மகாமணிவரே கடவுளே மும்மூர்த்தி தேவர்களை ஒருமுகமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் நீண்ட நாளாக தவம் செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய தவமாகப்பட்டது இன்றைய தினம் எனக்கு பலிதமானது. பாதபத்திரம் செய்கின்றேன் சுவாமி. அப்படி இருந்தாலும் சென்று வருகின்றேன். ஐயா எங்களை பார்த்து கோழி இதெல்லாம் கொண்டுட்டு வாங்க. எலுமிச்சு மாலை இதெல்லாம் கொண்டுட்டு வாங்க. சுவாமி தேவர்களை ஒருமுகமாக பார்த்து விட்டீர்கள். உண்மைதான். தங்களுடைய வேலை முடிந்து விட்டது சொல்கிறேன். சுவாமி நீங்கள் சென்று விட்டால் இந்த தேவர்களுக்கு ஏற்பட்ட அபயத்தை எப்படி காப்பது? தேவர்களுக்கு அபயம் எங்களை ஒருமுகமா பார்க்கணும்னு நீ பார்த்துட்ட. உன்னுடைய கடன் முடிஞ்சு போச்சுன்னு நீ போறன்னு சொல்ற. தேவராது ஒரு இடுக்கும். அந்த இடுக்கத்தை நீ தான் தீர்க்கணும். அதுக்குதான் ஒரு வழி சொல்லுங்க. தேவர்கள் நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட இடுக்கத்தை இந்த முனிவராக மட்டும் நான் நிற்க வேண்டும். உங்களால முடியாத ஒன்றுமில்லை. எங்களால் முடியாதான் வந்திருக்கிறோம். அப்படியா? ஏன்னு கேளு. சரி என்ன ஆனது? ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய பாதாளசுரன் என்னிடம் பெண்ணுடைய ஓனி வழியா பிறந்தவன் யாருமே கொல்லக்கூடாது வரம் கேட்டான். சரி நான் வரது கொடுத்துட்டேன். எல்லா தேவரையும் சிறைபிடித்து ரத்னாபுரி கோட்டையில் வச்சுட்டான். அதனால பொய்யான உருவத்தை விட்டுட்டு மெய்யான உருவத்துல வந்து என்பெருமான் கேட்டேன். கேட்டவனே என்பெருமான் இது மாதிரி கந்தமணி சரகத்துல சம்பிகேசன் இருக்கிறாரு. அவரிடம் சென்று சொன்னா இது ஏதாவது ஒரு அப்படின்னு சொன்னாரு. அதனால நாங்க வந்திருக்கிறோம். என்ன செய்யுது? தேவரை எடுத்து தீக்கணும். சுவாமி தேவரை எடுத்து தீர்ப்பதாக வெள்ளத்தோடு அக்னி வேலை செய்ய வேண்டும். அந்த அக்னி வேலைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்க தந்தால் என்ன பொருள் வேணும்? என்ன வேணும் கேளு. அப்படியா? கேளு. சுவாமி சம்பிகேசனே இப்படி அமருங்கள்.
அதனால யாகம் செய்ய வேண்டும்னா இந்த யாகத்துக்கு செய்ய வேண்டும் என்றால் எதுக்கு 2 நேரம் ஏன் உட்காந்துட்டீங்க அவசரமா? அதாவது யாகம் செய்யணும்னா நீ சார் நிக்கிற நீ இருப்பது புறம்போக்கு உண்மைதான். அதனால ஒரு யாகம் செய்யணும்னா நிலங்கன்னு கேக்குற அதிக நிலத்தை தந்து விட்டார்கள். பூமி பாலர்கள் நிலத்தை தந்து விட்டார்கள். அவர்களிடம் பெற்றுக் கொண்டோம். இதை உமையுடன் பார்வதி மேலையும் எம்எல்ஏயும் சுத்தக்காரியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நிலம் வாங்கியாச்சு. அதாவது இதுக்கு மேல என்ன செய்யணும்? அதாவது என்ன வேணும் கேளு. அதாவது இந்த யாகத்துக்கு யாகம் செய்ய வேண்டும்னா உண்மைதான். அதாவது காமதே நெய் வேண்டும். உண்மைதான். இதுக்கு இந்திரா சரி ரைட்டு. காமதே நெய் இருந்தா போதுமா? வண்டி குச்சி வேணும். உண்மைதான். இதெல்லாம் வேணுமா? உண்மைதான் சுவாமி. தெற்பை முள்ளை முஸ்தி இதெல்லாம் வேணும். இதெல்லாம் தரமா? ஏன் கவலைப்படுற? அப்படியா? ஆமா. நீங்க தந்துகிறானால் நான் உடனே யாகத்தை தோக்கம் செய்கிறேன். அப்படியா? அப்படின்னா அமரு அனைத்து தருகிறோம். இந்த யாகத்திலே அதாவது முதலாக ஒரு சங்கம் ஒரு சக்கரமும் இருக்கிறது சுவாமி. அப்படின்னா இந்த சங்கு சக்கரமும் எங்கட தகுதி இல்ல. சரி இது வந்து கண்ணனை வைத்துக் கொள்ளட்டும். அப்படியா? இந்த எம்பெருமானின் மாய கண்ணனுக்கே தகும். ஓ நமச்சிவாய. இப்பொழுது நீங்க கொண்டு வந்த முறையிலே இரண்டாவது முறையாக ஒரு யாகம்